18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். சகல ஆறுதல்களின் தேவன் நம்மை மகிழ பண்ணக்கூடிய, நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு, நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு, நம்மை மகிழ பண்ணுவதற்கு நிறைய காரியங்கள், ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சோதனை என்கிற சிறையிருப்பை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் திருப்பும் பொழுது நம்மை இரட்டிப்பாகவும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய முன்னிலைமைகளையும் தேவன் நம்முடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே பிரச்சனை தானா? கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் இருக்காது. நாம் சமைக்கிற சமையலில் காரம் இல்லாமல் இருக்காது. ஆனால் அதே சமயம் அந்த காரம் நம்மளை பாதிக்கிற மாதிரி இருக்காது. அது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதே போல் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னா அதில் எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்காது. பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், சிறையிருப்புகள் வரும், தாழ்ச்சிகள் வரும், பாரங்கள் வரும். டெய்லியும் பிரியாணியே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா பிரியாணி கொடுத்து ஒரு எக்ஸைட் வரவே வராது. பிரியாணி எங்கள் வீட்டில் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு சிம்பிளான வேலை என்னென்னா பிரியாணி செய்கிறது. அதனால் பிள்ளைகளுக்கு அடிக்கடி கொஞ்சமாக சிம்பிள் பிரியாணி செஞ்சு கொடுப்போம். என் மனைவி நைட்டு வந்து சாப்பிட்றீங்களா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்பாங்க. நான் கேட்பேன், என்ன இருக்குது? பிரியாணி தான் மதியானம் செஞ்சது. நான் கேட்பேன், வேறு எதுவுமே இல்லையா? வேறன்னா என்ன, இட்லி இல்லை சோறு இல்லை இந்த கம்மங்கஞ்சி இல்லைன்னா பழைய சோறு இல்லையா? ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி நாம் அதை சாப்பிட்டோம்னா அது நமக்கு சலிப்பாக தோன்றும். நான் சிறு வயதாக இருக்கும்போது ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் போது 1 மாதத்துக்கு முன்னாலிருந்தே ரெடி பண்ணுவாங்க எங்கள் வீடை. விறகு 2 வாரத்துக்கு முன்னால் விறகு வந்து இறங்கிடும், எங்கள் மில்லிலிருந்து விறகு வந்து இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வாரத்துக்கு முன்னால் மளிகை செலவெல்லாம் வாங்குறதுக்கு எங்கள் ஹவுஸ் ஓனரை கூட்டிகிட்டு என்னையெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க தான் போய் மளிகை செலவெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு முன்னாலேயே அரிசியில் கல் பொறுக்கிறது, அப்புறம் வெங்காயம் உரிக்கிறது. முதல் நாள் அந்த காம்பவுண்டு, இந்த 3-4 வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 20-25 பேர் பக்கம் வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்வாங்க. ரம்ஜான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ராத்திரி தான் விடிய மசாலா ஆட்ட அப்படி வந்து ஒரே பிஸியாக இருக்கும். நான் அரை தூக்கத்தில் எந்திரிச்சு போய் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு பிரியாணி என்னென்னா அவ்வளோ ஆசை. அப்போ அந்த சமையல்காரன் பார்த்திங்கன்னா இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அவன் தான் அங்கே கதாநாயகனாக இருப்பான். அவனை சுற்றியும் பொம்பளைங்க என்ன போடுறீங்க அது போடுறீங்க, அவன் பயங்கரமாக அழட்டிட்டு கதாநாயக மாதிரி இருப்பான். அப்போ அந்த காலத்தில் பிரியாணினா எப்போவோ ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை ரம்ஜான் அன்னைக்கு இல்லை கிறிஸ்தவ வீட்டில் ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு செய்வாங்க. அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மாஸ்டர்னு அவனை கூட்டிகிட்டு வரணும். அவனுக்கு பயங்கர கிராக்கி பண்ணுவான். அவனுக்கு எல்லா வேலையும் கை காலம் மட்டும் அமுத்தி விட மாட்டாங்க, மற்றது எல்லா வேலையும் அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்படி இருந்தது. இன்றைக்கி பிரியாணின்னா எல்லாருக்கும் சலிப்பாக இருக்கிற அளவுக்கு தண்ணி போட்டு படம் வச்சு. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்ய வேண்டும். பகலாகவே இறந்து விட்டால் பகல் நமக்கு சலித்து விடும். 24 மணி நேரம் இரவாகவே இறந்து விட்டால் இரவு சலித்து விடும். பகலும் இரவும் மாறி மாறி வருகிறது போல வாழ்க்கையில் பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள் வரணும். அதில் ஆறுதலும் சமாதானமும் உயர்வுகளும் வரணும். இவைகள் வரும்போது தான் ஒரு சந்தோஷம், ஒரு சுவாரஸ்யம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். தேவன் நம்முடைய வாழ்க்கையை சுவாரஸ்யம் உள்ளதாக இருக்கும்படி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அது உப்பு சப்பு இல்லாதது மாதிரி வைக்கல,
காணா ஒரு கல்யாணத்தில் அந்த திராட்சை ரசத்தை ருசி குறையாமல் பார்த்து கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குறையாமல் கர்த்தர் பார்த்துக்கிறார். ஒரு மாதம் புருஷனுக்கு சம்பளம் வராது, திடீர்னு வேலை வரும், திடீர்னு ஒரு பெரிய அளவில் வருமானம் வரும், அந்த குடும்பத்தில் பயங்கர சந்தோஷம். அந்த ஒரு மாதம் வாங்காத கறி, ஒரு மாதம் வாங்காத மீனெல்லாம் ஓடி போய் வாங்கிட்டு வந்து செய்யும்போது, அதை சமையல் ரூமில் அதை கழுவும் போதும், அதுக்காக வெங்காயம் மசாலா அரைக்கும் போதும் அந்த வீடே மணக்கிற மணக்கு, குழந்தைகளெல்லாம் சுற்றி சுற்றி வந்து ஆயிடுச்சா வெந்துருச்சா அப்படின்னு கேட்க அந்த சுவாரஸ்யம் இருக்க பாருங்க, அதுதாங்க தட் இஸ் ட்ரூ லைஃப், தட் இஸ் ஜாய், அதுதான் சந்தோஷம், அதுதான் சுவாரஸ்யம். எல்லா நாளும் நீங்க அம்பானி போல வாழணும், அதானி போல வாழணுங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சலிச்சு விடும், வாழ்க்கை போர் அடிச்சிடும், வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது. உங்க வாழ்க்கை சுவாரஸ்யம் குறையாமல் ஆண்டவர் பார்த்து கொள்வதற்கு உங்க வாழ்க்கையில சிலர் வில்லங்கங்களையும் சில வில்லன்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஹீரோயின் ஆக வேண்டுமா? உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வில்லன் தேவை. நீங்கள் ஒரு ஹீரோ ஆக வேண்டுமா? கண்டிப்பாக ஒரு வில்லன் உங்களுக்கு வாழ்க்கையில தேவை. உங்க வாழ்க்கையில அப்படியே கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படியே ஒண்டர்ஃபுல்லா இருக்கணுமா? உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தேவை, பிரச்சனை கொடுக்கிறவர்கள் தேவை. நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவனும் வில்லனார் வரக்கூடாது, ஆண்டவரே வில்லங்கம் பண்றவன் எவனும் என் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையை வில்லங்குகளுக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால, வில்லன்களுக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால தேவன் தம்முடைய வல்லமை விளங்க காண்பிக்க அவர் விரும்புகிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எல்லாரும் உடம்பு சரியில்லைன்னா கவலைப்படுவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னு கேட்டால் குடும்பமே என்னை சுற்றியில் உட்காந்து ஒருத்தர் கையை அமுக்க, ஒருத்தர் தைலம் தேக்க, ஒருத்தர் கால் அமுக்க, ஒருத்தர் ஊட்டி விட, அடாடாடாடா நான் நினைப்பேன் இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரே நாளில் மாத்திரையை கொடுத்து ஊசியை போட்டு நம்மளை சரி பண்ணி என் மனைவி என்ன செஞ்சிருவாங்கன்னா என்னை உயிர் தெழுதில் அடைய வைக்காமல் விட மாட்டேன்னு என்னை எழுப்பி உட்கார வைக்காமல் விட மாட்டாங்க. நான் உடம்பு முடியலன்னா உண்மையாக சந்தோஷப்படுவேன், நான் பயங்கர சந்தோஷப்படுவேன். ஏன்னா என் ஒய்ஃப் அவ்வளோ அன்பாக நம்மளை கவனிப்பாங்க. நீயும் தான் என் மகளும் தான் நல்லா கவனிப்பா. ஆமாம், போட்டி அம்மாளுக்கு மகளுக்கு நடுவில் இப்போல்லாம் நான் படுற பாடு, அடாடா கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு. அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வருகிற ஒரு காரியம் யோபு 42ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து. இப்ப பாருங்க, இவ்வளோ நாட்களாக பிச்சைக்காரனை போல பரதாபகாரமாக இருந்த யோபு இப்போ ஒரே நாளில் ஹீரோ ஆயிட்டார். இப்போ அந்த செலிப்ரேஷன் 1 நாள் 2 நாள் இல்லை. அப்போல்லாம் வண்டி கட்டி வர்றது மாதக்கணக்காக வந்துட்டு 1 மாதமாவது குறைஞ்சபட்சம் தங்கிட்டு போவாங்க. அப்போ யோபு வீட்டில் நான் நினைக்கிற ஒரு 2-3 வருஷத்துக்கு செலிப்ரேஷனாக தான் இருந்திருக்கும். அவர் அனுபவித்தது என்னமோ ஒரு வருஷம் தான் கஷ்டப்பட்டுருப்பார் நான் நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தது பல வருஷம். முன்னால் இருந்ததெல்லாம் 1, இப்போ எல்லாமே 2. முன்னிலைமை நல்லா தான் இருந்தார், ஆனால் பின்னிலைமை ரொம்ப சூப்பராக இருந்தார். வரலையா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில பின்மாரியை கொடுக்கிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்மாரியை பெய்ய பண்ணுகிறார். ரட்சிக்கப்பட்ட போது தேவன் அதிசயங்களை அற்புதங்களை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் கொஞ்சம் நடுவில் போகும்போது நாமளும் கொஞ்சம் டல் அடிப்போம், ஆதி அன்பை விட்டுருவோம், கொஞ்சம் எடக்கு மடக்கு கிறுக்குத்தனம் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவோம். அப்புறம் நம்மளை கொஞ்சம் சரிபடுத்துறதுக்காக, நம்மளை சுத்திகரிப்பதற்காக, நம்மளை புடமிடுவதற்காக, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் ஒரு தாழ்ச்சியை அனுப்புவார். அந்த தாழ்ச்சி நேரத்தில், அந்த வீழ்ச்சி நேரத்தில் அப்படி அன்பை உணரும்படி கர்த்தர் செய்கிறார். அந்த அன்பை உணரும்படியான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலே அவர் தம்முடைய வல்லமையை நம் மத்தியிலே விளங்க காட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதன் மூலியமாக தேவன் நம்ம என்ன செய்கிறார் என்றால் ஒரு பின்மாறி மலையை கொடுத்து நம்மை அடையாளங்களாக, அற்புதங்களாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது.
சங்கீதம் 126 1, 2, 3 சொல்கிறது, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம், இப்பொழுதோ நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த களிப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 56 8 வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த சங்கீதம் 56 8 சொல்கிறார், கண்ணீரோடு விதைத்தியா, அந்த கண்ணீரை என்ன செய்திருக்கிறாரா, துருத்தியில் அளந்து வைத்திருக்கிறார். தேவரீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அளந்து வையும், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். அல்லேலூயா. இதே ஊர்ல வீடு வாசல் இல்லாம தங்க இடம் இல்லாம நான் அலைந்ததை கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்வேன். எரேமியா 31 அதிகாரம் 15 16 17 வசனங்களை பார்த்து வாசிக்கிறோம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்கிறார். வரலையா, சொல்லலாமா? நமக்கு மிகப்பெரிய கவலை, மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்முடைய பிள்ளைகளை குறித்துதான கவலை. என்னுடைய காலங்கள் பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளையை குறித்து நான் என்ன செய்ய, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்களை குறித்து என்ன செய்ய என்பதுதான் இன்றைக்கு நம்ம முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராலே நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். 2 விதமான அடையாளம் அற்புதம் இருக்கிறது. ஒன்று அடையாளம், நான் ஹீரோவாக ஜொலிக்க வைப்பது, ஹீரோயினாக என்னை ஜொலிக்க வைப்பது. இன்னொரு அடையாளம், நான் வில்லனாக மாறுவதற்கான ஒரு அடையாளம். நன்றாக யோசித்து பாருங்கள், இது நம்மளுடைய மனதை பொறுத்திருக்கிறது, நாம் எதை பின்பற்றுகிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது, வசனத்துக்கு கீழ்ப்படுவதை குறித்து பொறுத்திருக்கிறது. இப்போ நான் பாசிட்டிவாக இருக்கிறத ரெண்டாவது சொல்கிறேன், நெகட்டிவாக இருக்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 17 18 19 வசனத்தில் பார்வோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரோமர் 9ஆம் அதிகாரம், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படிக்கு என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுக்கு ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? என் வல்லமையை காண்பிக்கவும் என் நாமம் பூமியில் பிரஸ்தாபப்படுவதற்காக நான் உன்னை நிலைநிறுத்தினேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் இருதயத்தை நான் கடினப்படுத்தினேன். நாம் நிறைய பேர் நினைக்கிறோம், இவ்வளோ அக்கிரமம் செய்கிறான் இவன் நல்லா இருக்கான், இவ்வளோ பாவம் செய்கிறான் இவன் நல்லா இருக்கான். வில்லன் நல்லா இருக்கணுங்க. நீங்கள் சினிமா படங்களில் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ஹீரோ ஒல்லியாக இருப்பான், தாடி வளர்த்திருப்பான், குணோஞ்சானாக இருப்பான். ஆனால் வில்லனை பார்த்தா குண்டாக இருப்பான், 8 பேக்ஸ் வச்சுட்டு வருவான், பெரிய முடியெல்லாம் வச்சுட்டு பெரிய மீசியெல்லாம் வச்சுட்டு வரான். வில்லன் நல்ல ஆரோக்கியமாக இருப்பான். ஏன்னு கேட்டால் பைபிளுக்கு கூட பாருங்கள், தாவீது ஹீரோ சின்ன பையன், ஆனால் வில்லன் கோலியாத்து பெரிய அரக்கன். அப்போ வில்லன் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக தான் வருவான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன பையன்கிட்ட தேவன் தம்முடைய வல்லமையை எப்படி ஊற்றுகிறார் என்பதை விளங்கப்படுத்துவதற்கு வில்லன் அவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வில்லன் எவ்வளவு வலிமையுள்ளவனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் கிரியை செய்யும். பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய வல்லமையும் எனக்கு கொடுக்கப்படும். வரலையா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 21, 22, 23 வசனத்தை சொல்றாரு, கோவாக்களின் பாத்திரங்கள் மேலே நான் நீடிய பொறுமையா இருக்கிறேங்கிறார். பார்வோனை உடனே அழிக்காம 10 வாதிகள் தாண்டியும் செங்கடலுக்குள்ள வர்ற வரைக்கும் பார்வோனை கர்த்தர் என்ன பண்ணினார்னா காப்பாற்றி வச்சிருந்தார். அவனுக்கு ஒரு தீங்கு வரவிடாம வச்சிருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டா ஆண்டவருடைய நாமம் அந்த அளவுக்கு பிரஸ்தாபம் ஆவதற்கு ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறவனுடைய வல்லமை தேவை. இப்போ நான் சொல்றேன், சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், சபை ஒரு வயல் நிலம். சபையில் பயிர் இருக்கிறது, பயிருக்கு நடுவிலே சொல்லுங்க
களையும் இருக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி, நீங்கள் களையை ஆண்டு சொல்றாரு, விட்டுடு, களையை பிடுங்கும் போது நீ பயிரையும் பிடுங்கிடுவ, அப்படின்னா சபையில களையும் செழித்து வளரட்டும் என்றுக்கிறார். அப்ப செழித்து வளர்றதுனால நான் பயிரை நினைச்சுக்க கூடாது. இப்ப நான் பயிரா இல்ல களையா என்பது எதிர்மொழியுமா தெரியும்னா, நான் கதிர்களை கொடுக்கிற, தானியத்தை கொடுக்கிற, பலன் கொடுக்கிற ஒரு நபராக இருக்கிறேனா அல்லது பலனை கெடுக்கிற நபராக இருக்கிறேனா என்பதை பொறுத்துதான் நான் பயிரா களையான்னு தெரியும். நான் சொல்லுகிறேன், ஆக கர்த்தர் சபையிலே களையையும் வளர அனுமதிக்கிறார், சபையிலே பாவிகளும் இருக்க அனுமதிக்கிறார், சபையிலே வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் இருக்க அனுமதிக்கிறார், சபையிலே சபையை கெடுக்கிற மக்களையும் சபையில தேவனை ஆராதிக்க தேவன் அனுமதிக்கிறார். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது பார்த்தீங்கன்னா சபையை ஒரு மந்தை கோப்பாக சொல்கிறார். சபை ஆடுகளால் நிறைந்திருக்கிறது, ஆனால் அந்த மந்தைக்குள்ளே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓனாயும் இருக்க தேவன் அனுமதிக்கிறார். இந்த ஓனாய் என்ன பண்ணும்? ஆட கொல்லும். அப்போ ஒரு விசுவாசியை இடர பண்ணுகிற, சபையை விட்டு ஓட பண்ணுகிற ஓநாய்களையும் சபைக்குள்ள தேவன் அனுமதிக்கிறார். இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி சபைக்குள்ள கொண்டு வருகிற ஆடா இருக்கிறீர்களா? ஆடு குட்டி போடுது இல்லையா, அது ஆத்மாதாயம் செய்கிறது, அல்லது நீங்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு சபையை விட்டு ஒரு ஆத்மாவை வெளியேற்றுகிற ஆத்மாவாய் ஓனாயா இருக்கிறீர்களா என்பது உங்கள் கிரியைகளை பொறுத்து தான் தெரியும். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, கனி கொடுக்கிற திராட்சை செடியாக கொடியாக நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லது அந்த திராட்சை தோட்டத்தில் நடப்பட்டு நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிற கனியற்ற அத்திமரமும் அங்கேதான் வைக்கப்பட்டிருந்தது, தேவன் இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி பரிந்து பேசியிருக்கிறார். நீங்கள் கனி கொடுக்கிற திராட்சை செடியா அல்லது அந்த திராட்சை தோட்டம் என்கிற சபையை கெடுக்கிற அத்திமரமா, கனியற்ற அத்திமரமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். யோவான் சொல்கிறார், ஞான ஸ்நானம் பெற வந்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மீன்களுக்கு ஒப்பா இருக்கிறார்கள், ஆனால் யோவான் ஸ்நானம் சொல்கிறார் விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். அப்போ இந்த விலாங்கு மீனுடைய குட்டிக்கும் விரியன் பாம்பு குட்டிக்கும் வித்தியாசமே இருக்கா? ரெண்டும் ஒன்று போல இருக்கும். இன்னைக்கு நாம் பார்க்குறோம், ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ளே வந்தாலும் உங்கள் குணாதிசயங்கள் மாற்றப்படவில்லையானால் நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகள். குணாதிசயம் மாற்றப்பட்டவர்களாக மெய்யான ரட்சிப்பும் மனம் திரும்புவதும் இருந்தால் நீங்கள் மீன் குட்டிகள். நீங்கள் மீனா இருக்கிறீர்களா, விரியன் பாம்பு குட்டிகளா இருக்கிறீர்களா? இன்னொன்று பார்க்கணும், நீங்கள் பார்வோனா இருக்கிறீர்களா அல்லது மோசேயா இருக்கிறீர்களா? மோசே தேவனுடைய வல்லமையை பூமிக்கு கொண்டு வந்தான், பார்வோனும் தேவனுடைய வல்லமையை பூமிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு கருவியா இருந்தான். அங்கே ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு தேவையா இருந்தார்கள். ஆனால் நீ பார்வோனா மோசேயா என்பது தெரிய வேண்டும், யோசேப்பா போத்திபார் மனைவியா என்று தெரிய வேண்டும், சவுலா தாவீதா என்று தெரிய வேண்டும், எலியாவை உண்மையாய் பின்பற்றின எலிசாவா அல்லது பொருளாசியை சார்ந்து நாகமோனுக்கு பின்னாலே ஓடின கேயாசியா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இவர்களும் அடையாளமாகத்தான் இருக்கிறார்கள், சபையிலே இவர்களும் அடையாளமாகத்தான் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் எதற்கு அடையாளமாக இருக்கிறோம்? தேவனுடைய கோபத்தின் வல்லமையை சுமக்கிற பாத்திரத்தின் அடையாளங்களாக இருக்கிறோமா அல்லது தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அடையாளங்களாய் அற்புதங்களாக இருக்கிற ஒரு பாத்திரங்களாக இருக்கிறோமா? தேவன் நம்மை அடையாளமாய் அற்புதங்களாய் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களாக இருக்கிறார் என்று நான் விசுவாசித்து கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். இப்போ அடையாளம் அற்புதம் என்ன? அடையாளமாய் அற்புதமா என்றால், நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். இப்போ தலை என்பதனுடைய அடையாளம் என்ன?
வாள் என்பதனுடைய அடையாளம் என்ன? ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லிவிட்டு என் வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். முதலாவது, இந்த தலை என்று ஆண்டவர் சொல்வதின் அடையாளம் என்னவென்றால், இங்கே வாள் என்று சொல்கிறார், அங்கே தலை என்று சொல்கிறார். ஆக்சுவலாக அது இருக்கிற உட்கருத்து என்னவென்றால், தலையின் மேல் இருக்கக்கூடிய கொம்பாயிருப்பா என்று அர்த்தம். ஒரு அலையிலையா சொல்லலாமா? நீ பின்னால இருக்கக்கூடிய வாளா இல்லாமல் நீ எதுவாயிருப்பாய்? தலையின் மேல் இருக்கக்கூடிய கொம்பாயிருப்பாய். இந்த கொம்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய மகத்துவமான வல்லமை விளங்க பண்ணுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த காலவெளியில் விசேஷித்த விதமாய் உங்கள் சந்ததியை குறித்த துக்கத்தோடு, கவலையோடு, பயத்தோடு, பாரத்தோடு நீங்கள் காணப்படுவீர்களானால், உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசும்படி சொன்னபடினாலே இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். முதலாவதாக, இந்த கொம்பு, தலையின் மேலுள்ள கொம்பாய் இருப்பாய். இந்த கொம்பு ஒரு ஆடோ மாடோ பிறக்கும் போது அது முளைத்திருப்பது கிடையாது, கொம்போடு பிறப்பது கிடையாது. ஆனால் இந்த கொம்பு உள்ளே மறைந்திருக்கும். ஏற்ற நேரம் வரும்போது இந்த கொம்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆனால் பார்வைக்கு கொம்பே இல்லாதது போலதான் காணப்படும். இது எதை குறிக்கிறது என்றால், வருங்கால நம்பிக்கையை குறிக்கிறது. இது லேட்டாக தான் வரும். அதுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வருங்காலத்தை கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைகள் வருங்காலத்தின் அடையாளமா இருக்கிறது, உங்களுடைய எதிர்காலத்தின் அடையாளமா இருக்கிறது. அப்ப இந்த வருங்காலம், எதிர்காலம் என்பது உடனே நமக்கு தெரியாது, உடனே அது வெளிப்படாது. அது எப்படி இருக்குன்னு நம்மளால் அனுமானிக்க முடியாது. ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கொம்பு என்பது வருங்காலத்தின் நம்பிக்கையின் அடையாளமா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாளாக அல்ல. ஆனால் வாள் என்ன பண்ணும்? பிறக்கும் போதே வந்துடும். பிறக்கும் போதே இப்படித்தான் இருக்குங்கிறது ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும். ஆனால் கொம்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது கண்டிப்பாக முளைக்கும் என்பது தெரியும். அது வருங்காலத்தின் நம்பிக்கையா இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வருங்காலத்தையோ நம்முடைய பிள்ளைகளையோ கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த பிள்ளைகள் எழும்புவார்கள், முளைப்பார்கள். அவருடைய ஸ்தானத்திலே அவர்கள் உறுதியாக எழும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கொம்பு வாள்ல போய் முளைக்காது. இது எங்கதான் முளைக்கும்? தலையில தான் முளைக்கும். அந்த பாடியிலேயே எந்த இடம் உயரமா இருக்கிறதோ அந்த உயரமான இடத்திலிருந்து தான் அது தோன்றும். அப்படியானால் உன் பிள்ளைகள் தாழ்ச்சி அடைய மாட்டார்கள், உன் பிள்ளைகள் தாழ்ந்திருக்க மாட்டார்கள், உன் பிள்ளைகள் மட்டமா இருக்க மாட்டார்கள், அவருடைய வருங்காலம் மட்டமா இருக்காது, அவர்கள் கீழே இருக்க மாட்டார்கள். கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் மேலே எழும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய வாக்குத்தத்தம், இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு வருங்கால நம்பிக்கையாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் வாள் என்ன செய்யும்னா, அது ஏற்கனவே இருக்கும். அதை பார்க்கும்போது அதில் எந்த விதமான மகிமையும் அதில் காணப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம், லூக்கா 1:25 அதுக்கு அடையாளமாக லூக்கா 1:25 படிப்போம். முளைக்கும் கொம்பு வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இது கிறிஸ்துவை குறிக்கும், நம்முடைய சந்ததியை குறிக்கும், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறிக்கும், நம்முடைய வருங்காலத்தை குறிக்கும். அல்லேலூயா. இது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறது. ஏற்ற காலம் வரும், உடனே வராது. ஏற்ற காலம் வரும், அப்பத்தான் இது முளைக்கும். அல்லேலூயா.
அப்போ உனக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஏற்ற காலம் வரும்போது நிறைவேறும். உன் பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் எழும்புவார்கள், உயர்ந்த இடத்துல எழும்புவார்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் எழும்புவார்கள். இது கர்த்தருடைய வாக்காக அவர்கள் மாறுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அடையாளமாக, உன் பிள்ளைகளை அடையாளமாக, அற்புதங்களாக கர்த்தர் மாற்றுவார். இடையில வர்றதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இது பிறப்பிலே வருவது அல்ல, இது இடையிலே வருவது. அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக நாம் படிக்கிறோம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52 வசனத்தின் அடிப்படையில் இந்த கொம்பு என்ன செய்யுமா? இது வளருகிற கொம்பாக காணப்படும். அல்லேலூயா. இது உள்ளே இருக்கிறது, ஆரம்பத்திலேயே உள்ளே இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக முளைக்கும், கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாக்கு, கண்டிப்பாக உயர்த்தப்படக்கூடிய, கண்டிப்பாக மேலே வரக்கூடிய, முன்னேறக்கூடிய ஒரு பிள்ளைகளாக உங்கள் வருங்காலங்கள் அமையும். இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. வாழும் வளரும், ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்தோன்னா அதனுடைய வளர்ச்சி நின்றும். ஆனால் கொம்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கொம்புக்கும் வாளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? வாளும் வளரும், கொம்பும் வளரும். ஆனால் வாளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதனுடைய வளர்ச்சி நின்றுவிடும். உலக மனுஷனுடைய வளர்ச்சியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோன்னு நின்றும். ஆனால் உங்கள் சந்ததியினுடைய வளர்ச்சியோ, உங்கள் எதிர்காலத்தின் வளர்ச்சியோ, கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்களோ ஒரு நாளும் நின்று விடாது. அது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல இந்த அல்லேலூயாலாம் சொல்லக்கூடாது, நல்ல உயிர் தெழுந்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இது விருத்தி அடையக்கூடிய தன்மை. வளர்ச்சி என்பது எதை குறிக்கிறது என்றால் விருத்தி அடையக்கூடிய தன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு பெருக்கத்தை குறிக்கிறதா இருக்கிறது. நான் ஸ்டாப் க்ரோயிங்கை குறிக்கிறதா இருக்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலே, வளர்ச்சியிலே, தேவ கிருபையிலே, மனுஷன் தயவிலே, பரிசுத்தாவின் நிறைவிலே அவர் அதிகமாக, அந்த வார்த்தை கவனிக்கும், அதிகமாக விருத்தி அடைந்தார். தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எப்படி அடையாளமாக அற்புதங்களாய் வைத்திருக்கிறார் என்றால் அதிகமாக விருத்தி அடையக்கூடியவர்களாக வைத்திருக்கிறார். இதுதான் நீ தலையாயிருப்பாய் என்பதனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. விருத்தி அடைகிற தன்மை, நான் ஸ்டாப் க்ரோயிங், நின்று விடாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென். மூன்றாவது காரியமாக நம்ம பார்க்கிறோம், இந்த கொம்பு என்ன செய்யும் என்றால் வால் வந்து கீழ் நோக்கி வளரும். வால் எப்படி வளரும்? வால் எப்படி வளரும்? மாட்டு வாழை பார்த்துருக்கீங்களா? ஆட்டு வாழை பார்த்துருக்கீங்களா? என்ன செய்யும்? கீழ் நோக்கி வளரும். யானை வால் மேல் நோக்கி வளர்ந்துருக்கிறது பார்த்துருக்கீங்களா? யானை பெருசாக தான் இருக்கு, ஆனால் அந்த வால் வானத்தை பார்த்தா வளருது, கீழ் நோக்கி வளரும். ஆனால் கொம்பு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அது மேல் நோக்கி வளரும். இது உன்னதத்தை குறிக்கிறது. க்ளோரியஸ். எதை குறிக்கிறது என்றால் மகிமையை குறிக்கிற ஒன்றாக அது காணப்படுகிறது. வானத்தை நோக்கி என்றால் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகளை அறிவிக்கிறது. இயேசு வானவரை பிதாவாகிய தேவன் மகிமையினாலும் நிரப்பினார். அதே போல வாசிக்கும் போது சங்கீதம் 103 வாசிக்கிறோம், அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை கொடுத்து வாசிக்கிறோம், அவரை தேவதூதனும் சற்று சிறியவனாக்கினீர், ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் அவரை முடிசூட்டினீர் என்று 2ஆம் அதிகாரத்திலையும் 1ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க சீப்பா இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க, என் பிள்ளை சீப்பா இருக்க மாட்டான், என் பிள்ளை கேவலமா இருக்க மாட்டான். சொல்லுங்க, என் பிள்ளை அற்பமா இருக்க மாட்டான், என் பிள்ளை பூமிக்குரியவனா இருக்க மாட்டான், அவன் தேவனுடைய மகிமையை பெற்றவனா இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. நீங்கள் அற்பமானவர்களாய் எண்ணப்பட்டிருக்கலாம், நீங்கள் மட்டம் தட்டப்பட்டவர்களாய் இருக்கலாம், நீங்கள் கீழ்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கலாம், உங்களை நொறுக்கி இருக்கலாம், உங்களை மிதித்திருக்கலாம், உங்களை அடுப்பு கடையில வச்சிருந்திருக்கலாம். ஆனால் அடிமைகளாய் இருந்து அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் சவுல் என்கிற ஒரு ராஜாவை எழுப்பினார், தாவீது என்கிற ராஜாவை எழுப்பினார், சாலமோன் என்ற ராஜாவை எழுப்பினார். அவன் இதுவரைக்கும் அவனை போல ஒரு ராஜ பூமியில இல்லை.
அல்லேலூயா. ஆனால் இவன் எங்க இருந்து வந்தவன்? எகிப்து தேசத்திலே அடிமைகளா இருந்தவர்களுடைய வம்சத்துல வந்தவன் தான். ஒரு உன்னதமான மகா சக்கரவர்த்தியா இந்த உலகத்தை ஆண்டவனா இருந்தான். அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து என்ற மகாராஜாவாகிய நம்முடைய தேவாதி தேவனா இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த தாவீதின் ராஜாவாக அவர் இன்றைக்கு நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நீங்கள் சொல்லணும், உங்கள் பிள்ளையை குறித்து கவலை வரும்பொழுதெல்லாம், உங்கள் வருங்காலத்தை குறித்து கவலைகள் வரும்பொழுதெல்லாம், நான் பணம் வச்சுக்கல, நான் காசு சேர்க்கல, நான் நகை சேர்க்கல, பேங்க்கில் எனக்கு பணம் இல்லை, இடம் இல்லை, வீடு இல்லை, ஆஸ்தி இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா கிட்ட ஒரு நாள் நான் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா சொன்னார், நான் உங்கள் அம்மாவை திருமணம் செய்யும்போது எங்கிட்ட எதுவுமே கிடையாது, எதுவுமே. எங்கள் அப்பா ஓப்பனாக அந்த மாதிரி எங்கிட்ட அவர் ஓப்பனாக சொன்னதே இல்லை. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தப்பா நான். அவர் சொல்கிறார், சாப்பாடு ஃபேமிலியில் சொத்து இருக்குது, ஆனால் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களே, அதனால் அவங்களுக்கு சப்போர்ட்ஸ் கிடையாது. அவர் சொல்கிறார், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தப்பா. நான் நினச்சி பார்க்குறேன், எப்படி ஆண்டவன் இப்படி ஆசீர்வதிச்சார். அவர் சொல்கிறார், யாரும் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படலைங்க, அவரை கர்த்தர் சம்பாதிக்க வைத்தார். அவருடைய சம்பாத்தியத்தில் தான் இன்னைக்கு இவ்வளோ சொத்துக்களும் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இதெல்லாம் யார் செஞ்சா? ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, கர்த்தர் தான் தந்தார். அல்லேலூயா. எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, என் பிள்ளைக்கு ₹1 கூட நான் வரதட்சணை கொடுக்காவிட்டாலும், என் பிள்ளையை கல்யாணம் பண்ணுற வீட்டில் என் பிள்ளைகள் மூலிமா கேன்சரோ, வியாதி உள்ள சந்ததியோ, குறையுள்ள சந்ததியோ எதுவுமே தராமல் ஜெபம் பண்ணி பிள்ளையை பற்றி வளர்த்திருக்கேன். அந்த வீடு என் புள்ள போய் கால் வச்சால்னா அந்த மண்ணெல்லாம் பொண்ணாக மாறும். பயங்கரமாக விளம்பரம் பண்ணுறேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன் விசுவாசங்க, ஏன் விசுவாசம். இதே திருச்சியில் ஒரு ஜோல்னா போய் போட்டு தங்க இடம்லாம் இருந்தவன், இதே இந்த ஏத்தாப்பில் இருக்கிற அந்த இடத்துலேருந்து அதனால் வெளியேன்னு அனுப்பிச்சி விட்டார். ஏன் இடம் போயா வெளியே அப்படின்னு. ஆனால் நேர் எதிர்த்தாப்பில் அதுவெல்லாம் உட்காந்துருச்சு. கர்த்தர் ஆசீர்வதிச்சு நம்மளை இவ்வளோ பெரிய ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ஆலயத்தை கட்ட வச்சுருக்கேன். இந்த ஆலயம் கட்டப்பட்டதுனால இந்த இடமே மதிப்பேறி போச்சு. நேற்றைக்கு கூட ஒரு புரோக்கர்கிட்ட, நில புரோக்கர்கிட்ட பேசியிருக்கும்போது, கணேஷ் நகரில் சார் கிட்ட கூட நெருங்க முடியாது சார், நான் ஏன் தவறு விட்டுவிட்டேன் சார் நாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டர் அங்கே தான் நான் இடம் வாங்கி சர்ச்சு கட்டணும்னு நினச்சேன், ஆனால் பாருங்கள் நான் விட்டுட்டேன், நீங்கள் பிடிச்சிட்டீங்க பாஸ்டர். அப்போது கர்த்தர் என் காதில் இங்கே சர்ச்சு கட்டி இடம் வாங்கு, இங்கே தான் சபை வரணும்னு சொன்னது யார்? என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன்னு சொன்ன கர்த்தர். அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். கானாவூர் கல்யாணத்தில் அவர் முதலாவது அற்புதத்தை செய்து அவர் மகிமையை விளங்க பண்ணினார். எங்கேயா அற்புதம் நடக்கும்? எங்கேயா மகிமை கிடக்கும்? எங்கே என்னிடத்தில் இல்லை என்கிற இடம் இருக்கிறதோ அங்கேதான் இயேசுவுக்கு இடம் இருக்கிறது. எங்கிட்ட இருக்கிறது என்று சொல்லுகிறவங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் வரமாட்டார். உங்கள்கிட்ட தான் இருக்குது, இல்லை வச்சுக்க. நான் 50 பவுன் நகை வச்சுக்கிறேன் சரி, நீ வச்சுக்க. நான் கார் வச்சுக்கிறேன் சரி, நீ வச்சுக்க. நான் வீடு வச்சுக்கிறேன், நீ வச்சுக்க. நான் மாசம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் சரி, வச்சுக்க. நான் சொல்கிறேன், எங்கிட்ட வீடு இல்லை, கார் இல்லை, நகை இல்லை, பணம் இல்லை. இல்லையா இல்லையா இல்லையா? யார் வீட்டை நோக்கி அந்த எலியாங்கிற மாபெரும் ஒரு ஊழியனை அனுப்புகிறார்? கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிறான். லாஜிக்காக திங்க் பண்ணுங்க. எவனாவது அனுப்புவானா? எந்த முட்டாளாவது இத்தினூன்னு மாவு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளை கிட்ட நீ போய் அங்கே பஞ்சகாலமெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுன்னு அனுப்புவாங்களா? என் ஆண்டவர் அனுப்புவார். ஏனென்றால் அவர் இல்லாதவைகளை சொல்லுங்க பார்க்கலாம், அவர் இல்லாதவைகளை. உங்கள் பிள்ளைக்கு அறிவே இல்லை, நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் அவனை பார்த்து சொல்லணும், இல்லாதவைகளை. உங்கள் பிள்ளைக்கு அழகே இல்லைன்னு பார்க்குறீங்களா? அவர் இல்லாதவைகளை. உங்ககிட்ட பணமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? அவர் இல்லாதவைகளை. நான் ரொம்ப பலவீனமாகி அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு மாதமான 5000 ரூபாய்க்கு மருந்தெல்லாம் வாங்குற மாதிரி நான் செய்கிறேன்னு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லையா? அவர் ஆரோக்கியம் இல்லாத உன்னை சொல்லுமா. மின்னு தான் பாஸ்டர்மா வாட்ட சொல்லிட்டு இருக்குது, நீ என்னன்னா கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிற.
ஆரோக்கியம் இல்லாத என்னை அவர் தம்முடைய ஆரோக்கியத்தினாலே நிரப்புவார். ஆசீர்வாதம் இல்லாத என்னை அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். ஒன்றுமில்லாத என்னை அவர் எல்லாம் உள்ளவராய் மாற்றுவார். அழகில்லாத என்னை அவர் அழகாக்குவார். அந்தஸ்து இல்லாத என்னை அவர் அந்தஸ்து உள்ளவராக்குவார். கனவீனமான என்னை அவர் கனமுள்ளவனாய் மாற்றுவார். பேதையாகிய என்னை அவர் ஞானமானாய் மாற்றுவார். பலவீனமான என்னை அவர் பலவானாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிற கர்த்தர். நீ கொப்பாய் உயரவாய், நீ கீழ் நோக்கி வருகிற ஒரு வாள் அல்ல, நீ உன்னதத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தினாலே தேவனையே நோக்கி வருகிற மகிமையின் கொம்பாக உன்னுடைய பிள்ளைகளும் உன் வாழ்க்கையும் காணப்படும். எந்த ஆத்மா இப்படி புலம்பிட்டு வந்துச்சோ தெரியல, தொண்டை வலிக்க ஆண்டவர் என்னை இப்படி கத்தி பேச வைக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்த துக்கத்தை விட்டுவிடு, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் வருங்காலத்தை குறித்த துக்கத்தை விட்டுவிடு, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் பிள்ளைகள் கொம்பு அவர் இல்லாதவர்களை போல இருக்கும், ஏற்ற காலம் வரும்போது எழும்பும். அந்த கொம்பு கண்டிப்பாக முளைக்கும், அது வளர்ச்சி அடையக்கூடியது, அது நான் ஸ்டாப் க்ரோயிங் உள்ளது, அது வாழை போல நின்று விடாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாது. மூன்றாவதாக, இந்த கொம்பு உயரக்கூடிய கொம்பு, உயரமான இடத்தில் இருப்பது மாத்திரமல்லாமல் உயரத்தை நோக்கி வளரக்கூடியது, தேவனை நோக்கி வளரக்கூடியது, உன்னதத்தை நோக்கி வளரக்கூடியது, அது மகிமை அடையக்கூடிய கொம்பா இருக்கிறது. கர்த்தர் அதை கெட்டு போக ஒரு நாளும் விட மாட்டார். சாத்தான் சொல்லுவார், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், கூட வாழ்கிறவங்க சொல்லுவாங்க, உறவினர்கள் சொல்லுவாங்க, உன் பிள்ளை வார அப்படி இருக்கிறான், அவன் பையன் வார இப்படி இருக்கிறான், அவன் இப்படி மங்கிடிமா இருக்கான், இவன் இப்படி அப்படி இருக்கான், அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த கம்பளி பூச்சியை போல அருவருக்காக பார்க்கப்பட்ட உன்னை பட்டாம்பூச்சியை போல வானத்தில் சிறகடித்து பறக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கம்பளி பூச்சியாக அருவருக்கப்பட்ட ஒரு காலம் உன் வாழ்க்கையில் வரலாம், வெறுக்கப்பட்ட ஒரு காலம் வரலாம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலம் வரலாம், உன்னை புறம்பாக்கின ஒரு காலம் வரலாம். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை அழகான வண்ணத்து பூச்சியாய் மாற்றி மலர்களிலே உட்காரபடி செய்து, சுகந்த வாசனையை முகரும்படி செய்து, மதுரமான தேனை உனக்கு கொடுத்து, எல்லாரும் ரசித்து உன் அழகை வியந்து உன்னை இன்பத்தோடு சந்தோஷத்தோடு பார்க்கும்படியான ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தந்து அவர் மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நான்காவது காரியமாக நான் சொல்லுகிறேன், இந்த கொம்பு எப்படிப்பட்டது என்றால், வால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது. நாயை கூப்பிட்டீங்கன்னா அங்கே இங்கே ஆடும். அந்த ஆடுற ஆட்டத்தில் அந்த பட்டக்ஸே இப்படின்னு ஆடும், அந்த பாதி உடம்பே ஆடிடும். ஆனால் என்னதான் தலை ஆட்டினாலும் இந்த கொம்பு மட்டும் ஆடவே ஆடாது. அல்லேலூயா. எதிரியோடு சண்டை போடும்போது முட்டினாலும் இந்த கொம்பு கொஞ்சம் கூட வைப்ரேஷன் கூட, ஒரு அதிர்வு கூட அதில் என்ன செய்யாது, வராது. அது உறுதியானது, அது அசையாதது. இது எதை குறிக்கிறது என்றால், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கை, உங்கள் பிள்ளைகளை கொடுத்து சொன்ன வார்த்தை, உங்கள் பிள்ளைகளை கொடுத்து சொன்ன தீர்க்க தரிசனம், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் கொஞ்சம் கூட மாறாது, அது அசையாது, அது விலகாது, அது உறுதியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பற்றி சின்ன வயசில் இப்படி பிரசங்க கேட்கும்போது எங்கள் அம்மா இப்படிலாம் அல்லேலூயா சொன்னாங்க, என் வாழ்க்கையை கர்த்தர் அப்படியாக மாற்றினார். ஆனால் நான் அப்படிலாம் இல்லை. ஒரு காலத்தில், அந்த பிரசங்கங்கள் வருகிற காலத்தில் நான் அப்படிப்பட்டவனாய் இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் எதிர்காலத்தில் எனக்குள்ளே வந்தது. இன்றைக்கு உறுதியாயும் அசையாதவனாயும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் அசைவில்லாதவர்களாய் உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை நோட் பண்ணி கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11-16 வரைக்கும் அவனுடைய சந்ததியை கொடுத்து ஆண்டவர் சொல்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 89:28 வாசிங்க. சங்கீதம் 89:28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படும். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படும். கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்ன? நான் விளக்க மாட்டேன். கிருபையை அவனை விட்டு
விளக்க மாட்டேன். அல்லேலூயா. தப்பு செஞ்சானா மனுஷனை மிலாட்டினாலும் சவுக்கினாலும் அவனை தண்டிப்பேனே தவிர என் கிருபையை விளக்க மாட்டேன். சவுலை தள்ளினது போல நான் தள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா என் பிள்ளை ஒரு சேஃபான ஜோன்ல என் ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் பாதுகாப்பாக இருப்பான். அல்லேலூயா. அக்கம் பக்கம் அசைய மாட்டான், வசனத்தை விட்டு விலக மாட்டான். தேவன் அவனை குறித்து சொன்ன வாக்குகள் எல்லாம் நிறைவேறும். எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவன் கர்த்தருக்குள்ளே இருப்பான் என்கிற உறுதியை கர்த்தர் தருகிறார். ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து இந்த வசனத்தை கண்டிப்பாக வாசிக்கணும். வாசிங்க, மனதில் நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். இமைப்பொழுது கைவிட்டு உருக்கமான இருக்குங்கிறார் சேர்த்துக்கொண்டு அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன். ஆனால் நித்திய கிருபை, அதுதான் உடன்படிக்கை. ஆனால் இமைப்பொழுது நான் கைவிடுவேன், ஆனா நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசியுமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது இது வாழ்க்கையை குறிக்கிறது. அடுத்தது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் கரங்களை வைத்து எல்லாரும் சொல்லலாமா? இதுதாங்க அவருடைய கிருபை. என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நடு சமுத்திரத்தை சாய்ந்து போனாலும் அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் நிலை பெயராமல் விட்டு விலகாமல் இருக்கும். பிள்ளைகளுக்காக தவித்த தாயே, உன் சந்ததிக்காக அங்கலாய்த்த தேவனுடைய மனிதனே, தேவனுடைய மனுஷியே, கர்த்தர் உனக்கு சொல்கிறார், அந்த கொம்பு உறுதியாக இருக்கிறது போல உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு சமாதானத்தோடு உறுதியாக இருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய கிருபையும் அவருடைய உடன்படிக்கையும் உறுதியாய் அவனோடு இருக்கும். ஜான்மோனை கொடுத்து சொல்லும்போது சொல்கிறார், என் கரம் அவனோடு கூட உறுதியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ கல்வி கொடுத்தாலும் எத்தனை பணத்தை செலவழினாலும் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறது போல, தேவன் அவனுக்கு கிருபை பாராட்டுகிறது போல, தேவனுடைய உடன்படிக்கையை போல அவனை உயர்த்தக்கூடியது எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த கொம்பு காலத்தால் அழியாதது. அல்லேலூயா. இப்போ ஒரு ஆடோ மாடோ இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது சரீரம் கொல்லப்பட்டோ அல்லது அழிந்து போனாலும் செத்து போனாலும் மாம்சமெல்லாம் அழிஞ்சு போனாலும் எலும்பு கூட மக்கி போனாலும் கடைசி வரைக்கும் மக்கி போகாத ஒன்று உண்டு என்றால் அது கொம்புகள். அல்லேலூயா. இது எதனால் அழியாது? காலத்தால் அழியாது. அது எதை குறிக்கிறது என்றால் உன் சந்ததி அழிக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கும். வாள் அழிந்து விடும், வாள் உறுதியாக இருக்காது, வாளுடைய வளர்ச்சி நின்றுவிடும், வாள் கீழ் நோக்கி வளரும். வாள் பிறக்கும் போதே இப்படிதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், காலத்தால் அழிக்கப்படாதவர்களாக உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சந்ததி தலைமுறை தோறும் அது கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கிறார் 2 சாமுவேல் 22:51. 2 சாமுவேல் 22:51. இன்னொரு வருஷம், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் என்ன காலம் சொல்லுங்க பார்க்கலாம்? இது என்ன காலம்?
சதா காலம் என்றால் என்ன? தலைமுறை தலைமுறையாக, சூரியன் உள்ளவரை, பூமி உள்ளவரை. அல்லேலூயா. அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைதோர் இருக்கும். அது சந்ததி சந்ததிதோர் இருக்கும். 1000 தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கை உண்மையை காக்கிறது. அவர் சொல்லுகிறார், காலத்தால் உன் சந்ததி அழியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 89 29 30 வசனங்களை வாசிப்போம் தொடர்ந்து. சங்கீதம் 89. அவர் சந்ததி என்னென்றைக்கு நிலைத்திருக்கவும், பாருங்க, ராஜாசனம் வானங்கள் உள்ள அளவும் நிலை நிற்கவும். இப்ப இந்த முதல் வசனத்தை நீங்க கவனிக்கணும். அவர் சொல்றாரு, அவன் சந்ததி என்றென்றைக்கு நிலைத்திருக்க, அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்க செய்வன் என்பது என்னவென்றால் காலத்தாலே அழியாதது என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை போல நம்மை தேற்றக்கூடியது ஒன்றுமில்லை. தொடர்ந்து இந்த கீழுள்ள வசனங்களை படிக்குவோம். அடுத்த வசனத்தை படியுமா? வேதத்தை விட்டு விலகி என் கட்டளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் மிலாட்டினாலும் அக்கிரமத்தை வாதிகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையிலே பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமல். அல்லேலூயா சொல்லலாமா? அதுதாங்க காலத்தாலே அழியாதது. என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். இந்த வசனங்களை எல்லாம் குறித்து வைத்து கொண்டு ஜெபிக்கணும். நீங்கள் உங்கள் மனசில் பதிக்கணும். எப்பெல்லாம் பிசாசு உங்கள் பிள்ளைகளை கொடுத்த ஒரு பயத்தை தருகிறானோ, எப்பொழுதுதான் சாத்தானினாலே உங்களுக்கு கவலைகள் கொடுக்கப்படுகிறதோ, எப்பொழுதுதான் உங்களுக்கு இரிட்டேஷன் வருதோ, ஸ்கூலுக்கு போவீங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்க, என்னங்க உங்கள் பையன் அப்படி இருக்கான், பேசாமல் நீங்கள் வேறு ஸ்கூல் பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க. இப்படி இருந்தாலும் ஒன்றும், ஹீ இஸ் வெரி புவர் மேம், ஹீ இஸ் வெரி வெரி டல் ஃபெலோ in my class. We can't do anything for him மேம் அப்படின்ட்டு அப்படியே கொணப்பி 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 சாத்தா உங்கள்கிட்ட வந்து அப்படியே பேசுவோம். நீங்கள் அதை கேட்டோன்னு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், இன்னொரு 10 நிமிஷம் பேசுனா இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், அப்புறம் லிவர் ஃபெயிலியர் ஆகிடும், கடைசியாக அங்கேருந்து வரும்போது ஹார்ட்லாம் செத்து போய் அப்படியே இறுதியும் செத்து போன மனுஷனா, நாசமாக போனவனே, உன்னை நான் ஏன் பெற்றேன், உன்னை இவ்வளோ காசு, உனக்கு படிக்கிறதுக்கு என்ன கேடு. அங்கே சாத்தான் இப்படி உங்கள் பிள்ளைகளை உங்கள் வாயினால் சவிக்கணும் திட்டணுங்கிறது தான் அவ்வளவும் சொல்கிறான். அவங்களாம் உங்கள் குழந்தைய படைச்சாங்க, அவங்களாம் உங்கள் குழந்தைய உங்கள் யூட்ரஸுக்குள்ளே சிருஷ்டித்தாங்க, அவங்க தான் இது ஆண் குழந்தை பொம்பளை குழந்தைன்னு பண்ணா, அப்படியே அந்த மிஸ்ஸு அப்படியே ஸ்கேன் பார்வை இருக்குது, அதுக்கு அப்படியே மூளைக்குள்ளே அப்படியே ஒவ்வொரு சொல்லியும் ஆராய்ஞ்சு அவங்க சொன்னது அப்படி நடந்தது. அவங்க பிள்ளையவே ஒழுங்காக படிக்க வைக்க துப்ப காணும். தெரியுமா உங்களுக்கு செய்தி? அவங்க பிள்ளையை படிக்க வைக்க அவங்களுக்கு துப்பில். உங்கள் 50 ஸ்டூடெண்ட் 40 ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்துல உங்கள் பிள்ளையை கொடுத்து சொல்கிற கணிப்பு எப்படி உண்மையாக இருக்கும்? எத்தனையோ டீச்சர்ஸுடைய கணிப்பை பொய்யாக்கி மேதைகளாக இருக்கிறார்கள், விஞ்ஞானிகளாக மாறிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், என் நினைவு சரியாக இருக்குமானால் தாமஸ் ஆல்வா எடிசன் நினைக்கிறேன், ஸ்கூலில் உன் பையன் படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பெருசானதுக்கப்புறம் அவங்க அம்மாவுடைய டைரியில் அது மடித்து வைக்கப்படுது, அந்த லெட்டரை எடுத்து படித்தாங்களாம். ஏன் மேன் இந்த ஸ்கூல் விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு கேட்டாங்களாம். அவங்க அம்மா சொன்னாங்களாம், இந்த ஸ்கூலு உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கூல் இல்லைப்பா, உன் தகுதியை விட மட்டமான ஸ்கூலு, அதனால் இந்த ஸ்கூலில் நீ படிக்கக்கூடாது, வா நானே உனக்கு சொல்லித்தரேன்னு அவங்க டீச் பண்ணி, அப்படிப்பட்ட ஒரு மேதை தான் கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விஞ்ஞானிகளுக்கே விஞ்ஞானியாக விளங்கின ஒரு மாமேதியாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்த்தாராம். அந்த ஸ்கூலை பற்றி போட்டிருந்தது என்னென்னா, உன் பையன் இந்த ஸ்கூலில் படிப்பதற்கு தகுதி இல்லாத ஒருவன், அவனை நீ வீட்லேயே வச்சுக்கோ அப்படின்னு தான் அந்த லெட்டர் இருந்துச்சு.
அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன வேணால் சொல்லட்டும், உங்கள் சந்ததியை குறித்து என்ன வேணால் சொல்லட்டும், உங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் என் ஆண்டவருடைய உதடுகள் என்ன சொல்லுகிறது என்பதை பாருங்கள். என் உதடுகள் விளம்பினதை மாட்டாமலும் இருப்பேன், என் உண்மையிலே பிசகாமலும் இருப்பேன். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. பாடல்கள் எழுதி பாடுற எடின்பரோ, ஜஸ்டின் எடின்பரோ அவர் பேர். ஆமாம், எங்கள் அம்மாவை அவங்க சபைக்கு அப்போ அவர் ஊழியத்துக்கு வரல, வால்பாறையில் ஐபிஹெச் அவங்க அந்த சபைக்கு எங்கள் அம்மாவை பிரசங்கத்துக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போகும்போது இவருடைய அப்பா என் தாயார்கிட்ட சொல்கிறார், ஊழியத்துக்கே வரமாட்டேன்றாமா, அவன் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ மறிப்ப, ஆனால் நீ மறித்த உடனே உன் பிள்ளை உன் ஸ்தானத்தில் எழும்புவான், உன்னை காட்டிலும் பல மடங்கு அதிகமான ஊழியத்தை செய்வான் என்று சொல்லி கர்த்தர் ப்ராஃபஸி சொன்னார். அது எங்கள் அம்மா வீட்லேயும் சொன்னாங்க. நாட்கள் சென்றது. எப்போ இது சொன்னாங்கன்னா, கிங் டேவிட்னு ஃபஸ்ட்டு ஒரு சிடி போட்டிருந்தார். அந்த சண்டே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அங்கே வந்திருக்காரு. அப்போ என் குழந்தையை யாரோ ஒருத்தர் பிரதிஷ்டைக்கு நான் அவங்க போயிருந்தேன்னு நினைக்கிறேன் பண்ணுறதுக்கு. பாஸ்டர் டேவிட் பிரகாசம் அவருடைய கரத்தில் கொடுத்து கிங் டேவிடுங்கிற சிடி போடுறாரு. அப்போ பிரதிஷ்டைக்கு வரும்போது அப்போ எங்கள் அம்மா அதை சொன்னாங்க, இந்த பையனை பற்றி தான் ஆண்டு ப்ராஃபஸி சொன்னார், இன்றைக்கி பரவாயில்ல கேசட் போட்டிருக்கான் அப்படின்னாரு. அந்த கேசட் சோபிக்கலை. அதுக்கப்புறம் செகண்ட் சிடி விட்டார், ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அது நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்ல பாப்புலராக மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. இப்போ மெட்ராஸில் சர்ச் வச்சுருக்காரு. நான் கேள்விப்படுகிறேன், துபாயிலேயோ எங்கேயோ இந்த அரபு கண்ட்ரியில் அவர் அங்கே ஒரு சர்ச் நடத்துகிறாராம். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் போயிட்டு வெள்ளிக்கிழமை அங்கே சர்வீஸ் நடத்தி முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் வந்துடுவார். இங்கே எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் அங்கே போய் அங்கே இருக்கிற அவருடைய சர்ச்சை நடத்திட்டு அப்புறம் இங்கே நடத்துகிறதாக கேள்விப்பட்டேன். அப்போ பாருங்கள், அன்றைய தினத்தில் நம்பிக்கையற்ற ஒரு பாத்திரமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் சொன்னது ஒரு நாளும் கீழே விழுந்து விடாது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்கள் பிள்ளை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்காதீங்க. கொம்பு வெளிப்படாமல் இருக்கலாம். கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிறார். அதினதின் காலம், அந்த காலம் வரும். உங்கள் பிள்ளைக்கே உரித்ததான ஒரு காலம் வரும்போது அந்த கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணுவார், வெளிப்பட பண்ணுவார், வளர்ப்பார், உயர்த்துவார், நிலைநிறுத்துவார். அதோடு செய்த அந்த உடன்படிக்கைகளை தம்முடைய வாய் விளம்பினதை மாற்றாமல் காலத்தால் அழியாத ஒரு மகிமையுள்ள ஒரு பிள்ளையாய் உங்கள் சந்ததியை நிறுத்துவார். அல்லேலூயா. உங்கள் எதிர்காலம் அப்படி அமையும், உங்கள் வாழ்க்கை அப்படி அமையும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி அமையும். நான் எடுத்து வந்த பிரசங்கம் வேறு தொடர்ச்சி. ஆனால் இன்றைக்கி யாருடைய கூப்பாடு தேவ சமூகத்தில் போய் எட்டுச்சோ எனக்கு தெரியாது. உங்கள் துயரத்தை, உங்கள் ஜெபத்தை, உங்கள் கேள்விகளை, உங்கள் பாரத்தை, உங்கள் கண்ணீரை, உங்கள் பெருமூச்சை, உங்கள் அங்கலாய்ப்பை, உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இன்றைய தினம் கர்த்தர் பதில் அளிக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு போங்க, தைரியமாக போங்க. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். நம்பிக்கையோடு கண்களை மூடி வானத்தை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணி அர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய வார்த்தைகளிலே உண்மையுள்ளவர். மனமாற மனிதன் அல்ல, அவர் மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அநேக சோர்வான வார்த்தைகளை கோலியாத்தின் மூலியமாய் கேட்டு அந்த இராணுவ வீரர்கள் பயந்தார்கள். பார்வனுடைய பலவிதமான வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேல் புத்திரர் மனமுடிவடைந்தார்கள். போத்திபார் மனைவியினுடைய தீமைகளினாலும் சகோதரி தீமையினாலும் சிறையிலே வாடினான். ஆனால் ஏற்ற காலம் வந்தபோது கர்த்தர் அவர்களை முளைக்க பண்ணினார், இருளிலிருந்து வெளிப்பட பண்ணினார். God revealed Joseph behind from the iron bars. இரும்புகளின் பின்னாலே இருந்த யோசேப்பை கர்த்தர் வெளிப்பட பண்ணினார். கர்த்தர் உன்னை வெளிப்படுத்துவார்.
உன் பிள்ளைகளை வெளிப்பட பண்ணுவார். உங்கள் எதிர்காலத்தை வெளிப்பட பண்ணுவார். மனம் முறிவடைந்து விடலாம். 1000 பேருடைய வார்த்தைகள் எதிராக இருக்கலாம், ஆனால் தேவன் ஒருவருடைய வார்த்தை என்னவென்று பாருங்கள். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் நிலைநிற்கும். 1,00,000 மக்களுடைய உள்ளங்கள் எதிரான கணிப்புகளை சொல்லலாம், ஞானிகள் கணிப்புகளை சொல்லலாம், ஆனால் என் ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்பதை பாருங்கள். அவைகள் தான் நிறைவேறும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஏனென்றால் தம்முடைய வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமான பிதாவே, இந்த காலவெளியிலே அர்ப்பணம் செய்த ஒவ்வொரு உள்ளங்களையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். தங்கள் சந்ததியை குறித்து, தங்கள் பிள்ளைகளை குறித்து, தங்கள் எதிர்காலங்களை குறித்து, வருங்காலங்களை குறித்து உண்டான அங்கலாய்ப்புகள், தவிப்புகள், மன சோர்வுகள், மன முறிவுகள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் கர்த்தர் பதிலளித்திருக்கிறேன். நீர் சொல்ல சொன்னீர் ஆண்டவரே, நான் சொல்லியிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை அவருடைய இருதயங்களிலே கர்த்தாவே உம்மோடு கேட்ட காரியங்களுக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். சஞ்சலத்தோடு வந்தவர்கள் சந்தோஷமாய் கடந்து போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாய் மாறட்டும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஒடியாய் மாறட்டும். அவருடைய இருதயங்களை மகிழ்ச்சியினாலும் ஆர்ப்பரிப்பினாலும் கர்த்தர் நிரப்புவீராக. அவருடைய சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாய் மாற்றுவீராக. நீர் நம்பிக்கையின் தேவன். கொம்பாக எங்களை உயர பண்ணுவீரே தவிர வாளாக எங்களை தாழ பண்ண மாட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலைவெளியில் உம்முடைய வல்லமையை விளங்கச் செய்யும் அடையாளங்களாக, உம்முடைய அற்புதங்களை காண்பிக்கும் அற்புதங்களாக, உம்முடைய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தும் பாத்திரங்களாக, உம்முடைய மகிமையை சுமக்கும் கிருபாதார பாத்திரங்களாக நாங்கள் பிரகாசிக்கும்படியாக, உம்முடைய பிள்ளைகள் பிரகாசிக்கும்படியாக, அவருடைய சந்ததிகள் பிரகாசிக்கும்படியாக என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளில், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது. நீர் மனமாற மனுஷன் அல்ல, சொல்லியும் செய்யாமல் போகிறவர் அல்ல. நீர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிறவராக இருக்கிறபடினாலே எல்லா மனமடிவுக்கும் நீங்களாக்கி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி இந்த காலை வழியிலே கர்த்தர் அனுப்புவீராக. ஏனாண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவர்களோடு கூட இருந்ததை விளங்க பண்ணிருக்கிறீர், அவருடைய ஜெபங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன் என்பதை விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆறுதலின் தேவனும் தேர்தலின் பிதாவுமானவர் கூட துணையாயிருந்து நடத்துவீராக. எல்லா கனமும் மகிமையும் துதிகளையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வமானும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாரின் அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் சந்தோஷமா தரம் அனைவரோடும் உலகம் என்கிற சகல பரிசுத்தவான்களோட இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வரும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.